கோலம் போட்டேன் கோலம் போட்டேன். பஞ்சாயத்து தலைவர் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். என்னட்டு இது கோலம்? மாடு என்னட்டு நட்டமா நிற்கு? மாடு நட்டமா நின்று பொங்கல் கிண்டது. எம்மாடி மாடை பார்க்கவே பயங்கரமாலாம் இருக்கு. சும்மா இருல, பயங்கரமா இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காது. எவ்வளோ அழகா மாடு பொங்கல் கிண்டது. சித்தி இது நம்புற மாதிரி இல்லையே, வேற ஏதாவது கோலம் போட்டிருக்கலாமே. அட சும்மா இருப்பா, நம்ம கற்பனைக்கு எட்டாததெல்லாம் நடக்கிற மாதிரி படம் வரைஞ்சு விடணும். தலைவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்த மடியவாது தவிர்த்திருக்கலாம். சரி. அடிச்சு சொல்லுதே, இதுக்கு முதல் பரிசு கண்டிப்பா கிடைக்கும் பாருங்க. ஏட்டி வடிவு ஒன்று கேட்க தப்பா எடுத்துக்கிடாத. இது என்ன போட்டி? கோல போட்டியா இல்லைன்னா யார் அசிங்கமா படம் வரைதாவோன்னு போட்டியா? தேவையில்லாம என்ன கோவப்படுத்திட்டு இருக்கீரு. ஆமா, இப்ப தலைவர் வரவர் நம்ம மூஞ்சி தூக்க கூடாதுன்னு இருக்க, பேசாம அமைதியா இருந்துரும். தலைவர் வரார், தலைவர் வரார். தலைவரே வாங்க வாங்க. அந்த கீழே இருக்கு பாருங்க. என்னம்மா மாடு நின்று பொங்கல் கிண்டது? எப்படி சூப்பரா இருக்கா? எந்த ஊர்ல மாடு நின்று கிண்டும், ஆனா நான் அப்படி கிண்ட வைப்பேன். அதான் வடிவு. சொல்லுங்க, எனக்கு எத்தனாவது பரிசு, எத்தனாவது பரிசு? இப்படி ஒரு மாட்டை நான் என் வாழ்க்கையில் எந்த ஊர்லேயுமே பார்த்தது இல்லைம்மா. இந்த மாதிரி மாடெல்லாம் கொண்டு போய் நான் வளர்த்தேன்னு வச்சுக்கைய, அவ்வளவுதான். நீர் எதுக்கு போய் வளர்க்கணும்? இது கோலம் தானே. இருந்தாலும் பயங்கரமாக தான் இருக்கு. சரி வாரேன். மார்க்க சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் நாளை கழிச்சு தெரியுமா? ஏத்தாடி இவ பயங்கரமான சூனியம் வைக்கிற பொம்பளை போலுக்கு. சே, மார்க் என்ன, மதிப்பெண் என்ன, எதுவுமே சொல்லாமலே போயிட்டாரு. சி, உங்களுக்கு 10க்கு 10 கிடைக்கும். அப்படியாட்டி 10க்கு 10 கொடுப்பாரா? அப்ப நான் தான் முதல் பரிசு. மாடை நீ நிக்க விட்டுட்ட. மாடு 4 காலில் தான் நிக்க வைக்க, நீ 2 காலில் நிக்க விட்ட. போல லூசு. மாடு மனுஷன் மாதிரி பொங்கல் கிண்டிட்டு இருக்கு, அதான் 2 காலம் நிற்க விட்டுருக்கேன். 4 காலம் எப்படி பொங்கல் கிண்டும்? பொங்கல் திங்க தான் செய்யும். பரவாயில்ல சித்தி, இதுவா இருந்தா என்ன, ரொம்ப அழகா இருக்கு. நம்ம கோலம் எப்படி இருக்கு பாருங்க. அம்மா, மாடோட மண்டை பட்டு தானே இருக்கு, மாடு மீது ஏன் போடல? லெப்பக்குட்டி, போதும், இது போதும். இதுக்கே 3 மணி நேரம் ஆயிட்டு பத்துக்க. நம்ம கண்ணாடியில் மூஞ்ச மட்டும் தானே பார்த்துட்டு நடப்போம், அதே மாதிரி நினச்சிக்கோ. சரோ டார்லிங், அழகா இருக்குது மாடு. 2 கொம்பு வச்சு கலர் கலரா இருக்கும். ஆமாங்க, நிஜத்துல மாடு ஒரே கலர்ல தான் இருக்கும். நம்ம விருப்பப்பட்ட பிங்க் கலர்ல மாடு செஞ்சிருவோம்னு செஞ்சுட்டேன். பெண்களுக்கு பிடித்த கலர் பிங்கு. சூப்பர் சூப்பராக இருக்கும். நிம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பரிசு. முதல் பரிசுலாம் வேண்டாம், நெட்டை வழி பங்கஜம் எடுத்துட்டு வளவோம். 3வது கிடைச்சா போதும். மாடு பாருங்க, ஜூம்ல போட்டு காட்டுறதையும் சூப்பரா இருக்கும். நல்லா கழுத்தில் பெரிய நெக்லஸ் போட்டு அதில் ஒரு பெல்லை தொங்க விட்டுருக்கேன். பெரிய பொட்டு வச்சு விட்ருக்கேன். மூக்குத்தி போட்டு விட்ருக்கேன். கலர் கலராக கொம்பு வச்சுருக்கேன். இருந்தாலும் ஃபுல் உடம்பு வரைஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமா? போதில்ல இப்போ குட்டி, நம்ம பஞ்சாயத்து தலைவருக்கு இது போதும். இதில் 1000 குறை சொல்லிட்டு நடப்பாரு. தலைவர் வாங்கோ வாங்கோ, நம்ம ஒய்ஃப் கோலம் பார்த்தா நீங்கள் மயங்கிருவீங்கோ, அவ்வளோ பியூட்டிஃபுல். அப்படியா? இருங்க பார்க்க வாரேன். இவ்வளோ அழகா நீங்க பார்த்துருக்கே மாட்டீங்கோ. அப்படி என்ன இருக்கு? அட, அரைவேக்காடு மொட்டை இதை தான் இவ்வளோ சூப்பர் இருந்துச்சோ? பாதி மாடு தானே இருக்கு. ஆனாலும் மொட்டைக்கு ஓவரான சேட்டை. அது பொண்டாட்டி அதுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக இந்த அரைகுறை மாடை சூப்பர் அது இது இருந்த மொட்டை புழுவுது, புழுகாண்டி. இவ்வளோ அழகான கவு நீங்க பார்த்துருக்கவே முடியாது. நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு 10 out of 10 போடுங்கோ. விட்டா மொட்டை என் வேலையும் சேர்த்து பார்த்துரும் போல தெரியுது. சரியான மெண்டலு. என்னம்மா, மாட்டுடைய மண்டை மட்டும் இருக்கு, உடம்ப காணும். ஏன் எல்லாரும் மண்டைய போட்டு வைக்கியோ? ஈஸியாக இருக்கும் தலைவரே, அதனால தான். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? மூஞ்ச மட்டும் பாருங்க. மேடம், நீங்க எதுவும் போடலையா? இல்லை சார். மேடம் தான் போடணுமோ? மரியாதை எனக்கு மார்க்க போட்டு விட்டுப்பாங்க. சொல்லுங்க, எத்தனை? 100க்கு எத்தனை? இழிச்ச கதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. மார்க்கு போட்டாச்சு, நாளை மறுநாள் தெரியும். இவ்வளோ சூப்பரான நீங்கள் ரங்கோலி பார்த்துருக்கவே முடியாது. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், நம்ம ஒய்ஃப் பொழுது பியூட்டிஃபுல். புதுசாக கல்யாணம் ஆயிருக்குல்ல, அதான் மொட்டை கொஞ்சம் ஹார்டு தான். கொஞ்சம் வருஷத்தில் சரியாயிரும். ஆமாம் மேனேஜரே வழி விடுங்கோ. நம்மளுக்கு இது தலை பொங்கலோ. தலையில் முடி போன காலத்தில் தலை பொங்கல். வாழ்த்துக்கள் மேனேஜரே. தேங்க்யூ தேங்க்யூ.
தலைவரே ரிசல்ட் எப்போ? நாளைக்கு அடுத்த நாள், நாளை கழிச்சு போயிட்டாரே. பார்த்து நல்ல மார்க்காக போடுங்கோ. பேங்க் சைடு வந்தால் நம்மளுக்கு நாங்கள் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கோம். என்ன பஞ்சாயத்துக்கு லஞ்சம் கொடுக்க பாக்கிறோ? இது சுத்துப்பட்டி ஊர்கள்லேயே துட்டு வாங்காத வேலை பார்க்குற ஒரே தலைவர் நான் தான், தெரிஞ்சுக்கிடுங்க. நம்மளுக்கு தெரியும் தெரியும், சும்மா ஜோக் பண்ணேன். பாய். பாய் பாய். சரோ டார்லிங், நம்மளுக்கு 10 out of 10 பார்த்தேன். கண்ணும் போச்சு போல. நான் எங்க 10க்கு 10 போட்டேன், புலி வீட்டு அலைதாரு. நல்லா பாத்தீங்களா, 100க்கு 10 போட்டிருப்பாரு. நோ 10க்கு 10 பார்த்த மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு அடுத்த நாள் தெரிஞ்சிடும். சரி சரி. ஏம்மா நம்ம கோலம் ரொம்ப அழகா இருக்குமா, நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அப்படி எட்டி சொல்லுத, என்னன்னு தெரியல, நெட்ட வழியெல்லாம் கலக்கிருப்பா. அவ என்னத்தை கலக்கிருப்பா, பையத்தை தான் கலக்கியிருக்கும் அவளுக்கு. நீ தாண்டி சூப்பரு. சும்மா இதுங்க சுந்தரிலாம் டாப் டக்கர் தூளா பண்ணுவா. எப்படிமா எங்க உதவி இல்லாம நீ இவ்வளவு அழகா கோலம் போட்ட, ஆனா தலைவர் கண்டிப்பா நாங்களும் சேர்ந்து பண்ணோம்னு நினைப்பாரு. அவர் என்னமோ நினைச்சிட்டு போறாரு. ஆனா எனக்கு நானே செஞ்சா மட்டும்தான் எனக்கு மனசு திருப்தியா இருக்கும். அப்பதான் நான் போட்ட கோலம்னு சொல்ல முடியும். அழகா இருக்குல்ல அந்த பொம்பளையால் சேலை கட்டி உட்காந்துருக்கிற மாதிரி. ஆமாம்மா சூப்பரா இருக்கு. அந்த பொம்பளை வந்து கையில பொங்கல் வச்சு அதை வந்து பசுமாடுக்கு சாப்பிட கொடுக்கா. இப்படி வரைஞ்சிருக்கேன். திரும்பி உட்கார்ந்துருக்கு. அதுக்கு எதுவும் சொல்லுவாரான்னு தெரியல. திரும்பி உட்கார மாதிரி தான் எனக்கு பண்ண முடிஞ்சது. சூப்பரா இருக்குமா. என்ன புஷ்புவும் சுந்தர் சிங்கும் சோடியா வழியே நிற்கிங்க. வாங்க தலைவரே. தலைவரே சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. என் கோலம் அழிறதுக்கு முன்னாடி வந்து பாத்துருங்க, அப்புறம் மனசு சங்கடமா ஆயிரும். அந்த வாரேம்மா. என்னதுமா பொம்பளையால் உட்காந்துருக்கு? ஆமா, ஒரு பொம்பளையால் வந்து பசுமாடுக்கு பொங்கல் ஊட்டி விட்டது. இதான் என்னுடைய கோலம். அருமையா இருக்குமா. அப்படியே படம் வரைஞ்சது கணக்கா இருக்குமா. உங்க பிள்ளைகளுவ தானே உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம். ஐயா தலைவரே, அந்த பிள்ளைகள நான் பக்கத்துலயே விடலையே. உங்களுக்கே தெரியுமா நான் போய் சொல்ல மாட்டேன்னு. நானே தனியா தான் போட்டேன் பார்த்துக்கிடுங்க. ஆனா என்ன 3 மணி நேரம் கிட்ட ஆயிட்டு. சூப்பரா இருக்குமா. சரிம்மா நான் வாரேன். தலைவரே எனக்கு மார்க் போடலையா? பேப்பர் அதுக்கு தானே கொண்டு வந்திருக்கேன், போட்டாச்சு. முடிவு நாளை கழிச்சு அறிவிக்கப்படும். சுந்தர்சி வழிய விடுங்க. சும்மா இருங்க தலைவரே, ஏதாட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு. பத்தியட்டி அவரே சூப்பரா இருக்குன்ட்டாரு. கோலத்தை மிதிக்காதீங்க முட்டாள் மனுஷரே, தள்ளி நில்லுங்க. அதான் மார்க் போட்டார்ல, அப்புறம் என்ன? மார்க் போட்டாருன்னா அதுக்குள்ள யாரையும் மிதிச்சு கோலத்தை அழிக்கணுமோ? நல்ல கதையா இருக்க. ஏம்மா உனக்கு தான் முதல் பரிசு கொடுப்பாங்க. என்ன கொடுக்க போறாங்க தெரியல. பீரோலா கட்டலா மெத்தையான்னு தெரியல. அதெல்லாம் கிடையாது. அவர் எல்லா வருஷமும் டிபன் பாக்ஸு ஒரு கிண்ணம் கொடுப்பாரு. டிபன் பாக்ஸ் கிண்ணங்கிறது பெருசு இல்லைங்க. அந்த இடத்துல நம்ம பரிசு வாங்குறோங்கிறது தான் முக்கியம். ஆமாட்டி, நீ சொல்றது கரெக்டு தான். கோலம் நல்லா இருக்கால. சூப்பரா இருக்கு சுண்டல்மா. சிம்பிளா இருந்தாலும் அழகா இருக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்சது போட்டு வச்சிருக்கேன். தலைவர் இன்னும் காணுமே. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வரேன்டாமா. ஓனண்டி தங்கம், தலைவர் பார்த்துட்டு போன அப்புறமா சாப்பிடுவோம்ல. சரிம்மா. இவர் வரதுக்குள்ள எல்லா கோலமும் அழிஞ்சிருமோ? ஐயோ, ஒரு குதிரை ஓடி வருது. ஐயோ, என் கோலம் என் கோலம். சுண்டல்மா பயப்படாத, அழியல. யார் வீட்டு குதிரை இது? மெண்டல் மாதிரி அலையுது. போயிட்டு எப்பா உயிரை கொடுத்து கோலம் போட்டிருக்கேன். யாராவது நடந்தாங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா மனசுக்கு. இவர் வர மாதிரி தெரியல. நம்ம போய் சாப்பிடுவோம். போட்டியாவது மண்ணாவது. என்ன சுண்டல்மா, இப்படி முயற்சி என்னைக்குமே கைவிடக்கூடாது. நான் பாலைவனத்தில் மாட்டிருக்கும் போது டெய்லி இப்படிதான் மனசு சொல்லும், யாரும் காப்பாற்ற வரமாட்டாங்கன்னு. அப்புறம் ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள அப்படி நீ நினைக்கக்கூடாது. இப்போ தலைவர் வந்துடுவார். பாலைவன ரொம்பவே மாத்திருக்கு புதுசா. ஆமாம் சுண்டல்மா, நிறைய பார்த்துட்டு உயிரே போயிட்டு தான் திருப்பி வந்திருக்கு. சரி சரி, அதை பத்திலாம் நீ பேசாத, எனக்கு ரொம்ப அழுக வந்துடும். என்னம்மா என்ன செய்தீங்க? தலைவரே கோலத்துல மிதிக்காதீரு. பார்த்துட்டம்மா. தலைவரே சீக்கிரம் எனக்கு மார்க் போடுங்க, யாரும் அழிச்சிடாம, பயமா இருக்கு. என்னம்மா சாதாரண பூக்கோளமா இருக்கு? ஆமா தலைவரே, எனக்கு தெரிஞ்சது ஒரு பூக்கோளம், கொஞ்சம் எழுதியிருக்கேன், பின்னாடி ஒரு பானை இருக்கு. ஆனா நல்லா நீட்டா இருக்குமா. மாடை போட்டு வரைஞ்சி அதை குடும்பப்படுத்தாம உனக்கு தெரிஞ்சதை போட்டிருக்கம்மா. தலைவரே, நான் மாடு வரைஞ்ச கோழி வரைஞ்ச மாதிரி இருக்கும். அங்க எல்லாவளும் எறும்ப வரைஞ்சிக்கிட்டு மாடுங்காளுவோமா. என் பொண்டாட்டிலாம் எறும்பு திண்ணிய வரைஞ்சி வச்சிருந்தா. எத்தனாவது பரிசு? பரிசா? அவளுக்கு மண்டையில 4 கொட்டு தான் கொடுக்கணும் போ. தலைவருக்கு உங்க ஒய்ஃப் ரொம்ப பிடிக்கும் போல. ஆமாம்மா, ரொம்ப பிடிக்கும். போன ஜென்மத்து புண்ணியத்துடைய பலன் தான் அவ கிடைச்சிருக்கா. போ. தலைவரே ரிசல்ட் எப்போ? நாளை மறுநாள். போயிட்டாரேம்மா. தேங்க்யூ தலைவரே. சரிம்மா.
தலைவர் எங்க வீட்டுல பொங்கல் சாப்பிட்டு போங்க. வேண்டாம்மா, எங்கள் வீட்டை பண்ணியிருக்கா. இவ்வளோ வீட்லேயும் போய் கோலம் பார்க்க போனேன், ஒருத்தையும் சொல்லலை. நீதாம்மா சொல்லியிருக்க. நல்ல பிள்ளை. ஒரு வாய் சாப்பிடுங்க தலைவரே. இருக்கட்டும்மா, வாரேன். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ கலந்துக்கிடணும். சரி வா போய் சாப்பிடுவோம். ஓகே சுண்டல்மா. கீதா, எல்லாரும் தெருவில் தானட்டி கோலம் போடுதாவோ, நீ மட்டும் வீட்டுக்குள்ள போட்டிருக்க. கீதானாலே ஸ்பெஷல். எல்லாத்துலயும் வித்தியாசமா பண்றவ கீதா. என்னட்டி படம் இது? பொங்கல் சிலிண்டர் கூட சேர்ந்து வந்திருக்கு. ஆமா, ஏற்கனவே என்ன பனிமலர் பாட்டிக்கிட்ட ஓலை வாங்க மாட்டேன்ட்டேனே. கேஸ்ல தான் பொங்கல் விடுவேன்னு சொன்னேன். அதே மாதிரி கேஸ்ல பொங்கல் விட்டதை நான் படமா வரைஞ்சிருக்கேன். எப்படி எங்க நேர்மை. உன் வார மாதிரி இருக்கு. நல்ல மாடு கீடு போட்டு அழகா வரைஞ்சிருக்காவோ எல்லாரும். எல்லாரும் அதே மாடை தான் வரைஞ்சி வச்சிருக்காங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமா சிலிண்டர்லாம் போட்டு சூப்பரா வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? என்னமோ போ, அவர் பார்த்துட்டு ஏதாட்டு சொல்லுவாரு. உள்ள வரலாமா? தலைவரே கமான் கமான். சேம் சேம் பப்பி சேம். தலைவரே வாங்க. என்னம்மா வீட்டுள்ள போட்டாச்சு கோலத்தை? எல்லாத்துலயும் ஒரு புதுமையா இருப்பாள் இந்த கீதா. நல்ல புதுமை போ. எத்தனை மார்க் தலைவரே? ஏன் எல்லாரும் இதையே கேட்கீங்கன்னே தெரியலம்மா. நாளை கழிச்சு சொல்லுதீங்க. நல்ல மார்க் கொடுத்தீங்கன்னா இங்கே பேக்கரியில் நிறைய ஃப்ரீயாக வாங்கிக்கிடலாம். இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காது. வேலைக்கு போக மாட்டேன் இந்த பஞ்சாயத்து. என் கோலத்தை ஒரு நிமிஷம் ஜூம் போட்டு பாருங்க. கேஸ் கம்பெனி பேரை கூட விட்டு வைக்கலையா? எல்லாத்துலேயும் ஒரு தெளிவு வேணும்ல தலைவரே. மாடு போடலையாம்மா? எல்லாவளும் மாடு தானே போட்டா, நான் அதில் கேஸை போட்டேன். இதுவும் புதுமையாக தான் இருக்கு போ. என்னாச்சு தலைவரே? வழிய விடுப்பா. எல்லாம் இன்னைக்கு ஒரு தினுசாக தான் போட்டு வச்சிருக்கு. எதை செலக்ட் பண்ணனே தெரியலை.